அத்திமரம் என்பது எருசலேமை குறிக்கிறது. இது நம்ம अंजीर का पेड़ किसे दर्शाती है? यरूशलेम को दर्शाती है, இஸ்ரவேல் நாடை குறிக்கிறது. इजराइल के देश को दर्शाती है இந்த अंजीर का தேசம் पेड़। ये देश மறுபடி தன்னுடைய ஸ்தானத்தை கட்டுகிறது. वापस अपने स्थान को बांध रहा है, அல்லேலூயா. அது எழும்பி வருகிறது. वो उठकर खड़ा हो रहा है। அல்லேலூயா. हालेलूया। அதை எதிர்த்து நிக்க யாரும் முடியல. उसको विरोध कोई नहीं कर पाते हैं। அது துளிர் விடும் பொழுது वो जब बढ़ेगा ஆண்டவர் வருகை प्रभु का சமீபப்பட்டு आगमन இருக்கிறது. निकट है। இப்போ அமெரிக்கா ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே இருந்தாங்க. अभी अमेरिका के लोग प्रभु के ही तो बच्चे थे। ஏன் அவங்களுக்கு அக்னினால அப்படி சோதனை क्यों வருது? उनको आग से ऐसा नाश हो रही है उनकी जगह पर? பைபிள் சொல்லுது शास्त्र में लिखा है, முதலாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுல தொடங்கும்னு சொல்லி. पहला जो न्याय प्रभु के बच्चों के घर से निकलेगा। உலகமெங்கும் சுவிசேஷம் பரவுறதுக்கு ஒரு காரணமா இருந்த அமெரிக்க தேசம் पूरे देश भर में सुसमाचार जो गया अमेरिका के द्वारा गया। அல்லேலூயா. நிறைய மிஷனரிகள் தேசத்துல இருந்து கிளம்பி अनेक நாடுகளுக்கு நற்கிரிகள் अमेरिका से பண்ணாங்க. उठ के बहुत मिशनरी पूरे पृथ्वी में उन्होंने अपने प्रभु के बारे में बोला है। அல்லேலூயா. ஊழியங்களுக்காக நன்மை செய்த மக்கள் सेवकाई के लिए बहुत भलाई लोग किए थे। இன்னைக்கு அக்னியில சுட்டெரிக்கப்படுறாங்கன்னா लेकिन अभी आग से उनको परखा जाता है तो அவங்களுக்கே அந்த நிலைமை, நமக்கு அந்த நிலைமை. यदि उनका ही वो परिस्थिति तो हमारा क्या परिस्थिति होगा? ஆண்டவர் நியாய தீர்க்கிறது प्रभु न्याय करने वाला परमेश्वर जब முதல்ல करता है, கர்த்தருடைய வீட்ல ஆரம்பிக்கிறார். पहले परमेश्वर के घर में ஊழியக்காரன் न्याय வீட்ல करता ஆரம்பிக்கிறாரு. है, सेवक के घर में न्याय करता நீ है। செய்தது என்ன? तूने क्या किया? அல்லேலூயா. हालेलुया। நீ ஏன் பின்வாங்கி போற? क्यों पीछे मुड़ के देखा? ஏன் தேவனுக்கு விரோதமான இந்த அந்நிய கிரியைகளுக்கு நீங்க क्यों प्रभु के உடந்தையா विरोध போறீங்க? करने वाले अन्य क्रियाओं तुम कर रहे हो? ஏன் பிசாசுடைய காரியத்தை நீங்க எதிர்க்காமல் போனீங்க? क्यों शैतान के कार्य को तुम विरोध नहीं कर पा रहे பக்க हो? வழியா எப்படி உங்களுக்குள்ள வர்றான்? कैसे छोटी रास्ते से शैतान तुम्हारी जिंदगी में आता है? ஆகவே इसीलिए இப்ப ஆண்டவர் अभी परमेश्वर மோசேயை மேல கூட்டார். मूसा को ऊपर बुलाया, சீனா மலையில கூப்பிட்டார். सिनाई के पर्वत में बुलाया। அவரு போய் ஆண்டவர் பார்க்கக்கு मूसा वहां पर जाके 40 நாள் உபவாசம் இருந்து प्रभु को देखने के लिए 40 அவருடைய दिन கட்டளை उपवास வாங்கக்கு रखकर போயிருக்கான். वो आज्ञा आगमनों लेने गया था। அவருடைய அசிஸ்டன்ட் யாரு? उसके जो चेले कौन, असिस्टेंट कौन था? ஆரோன். आरोन था। கீழே नीचे அவர்தான் லீடர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. वही सबको संभाल रहा है। இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? इजरायली लोग क्या किए? தலைவர் மோசே போயிட்டார் மேல. मूसा तो पर्वत में चले गए। எங்களுக்கு ஆராதிக்கக்கு ஒரு ஆண்டவர் வேணும். अभी हमें आराधना करने के लिए एक परमेश्वर चाहिए। எல்லாரும் தங்கத்தெல்லாம் ஒண்ணா கொண்டு போட்டு सारे लोग अपने सोना निकाल कर इकट्ठा कर दिए, ஒரு கண்ணுக்குட்டி உண்டு பண்ணிட்டாங்க. एक बछड़े को मनाए, அதுல ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. उसको बीच में रख के वो नाच गाकर मगन कर रहे हैं। ஹalleluya. हालेलुया। இத விக்கிரக வழிபாடு என்று சொல்கிறது. ये मूर्ति पूजा करके हम कहते हैं। தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை प्रभु को जो आदर देना है, இந்த விக்கிரகங்களுக்கு கொடுக்கும்போது ये मूर्तियों को जब हम देते हैं, தேவன் பட்சிக்கிற அந்த மலையே பட்சி எரிஞ்சுது.